வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது இன்றைக்கி இந்தியாவையே அதிர செய்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. பேசியது உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ். அவர் பேசியது அப்படிங்கிறது இந்திய இறையாண்மைக்கே எதிரானது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி பேசினா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்? உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி பேசினா அங்கே இருக்கக்கூடிய மற்ற வழக்கறிஞர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு தெரியும், உயர்நீதிமன்ற நீதியரசர் அப்படிங்கிறது அவர் தான் எந்த ஒரு அமர்வு யாருக்கு போகணுன்னு டிசைட் பண்ணுறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பெரும்பான்மையான மக்களின் எண்ணப்படி தான் இந்தியா இயங்கும் அப்படின்னா சிறுபான்மையினர் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு அவர் நிறையா பட்டியலிடுறாரு. அது தப்பே இல்லை, அவருடைய வாழ்க்கை முறை. அதை தவறு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா விஹெச்பி மீட்டிங். விஹெச்பி அப்படிங்கிற ஒரு 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 இது பயங்கரவாத இயக்கம்னு இஸ்லாமிய அமைப்புகள், பொது உடைமை சிந்தரவாதிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரிசாவில் அந்த பாதிரியார் எரிச்சதுலேருந்து ஆரம்பித்து அவங்க மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிஜேபி எப்பயுமே இதை பண்ணாமல் ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, இந்து முன்னணி இப்படி நிறையா கிளைகளாக இருக்கும். அப்புறம் இது இந்த மாணவர் அமைப்பு ஒன்று இருக்கும், ஏவிபிவிபி, கலாட்டா பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க இவங்கெல்லாம். அந்த மீட்டிங்கில் போய் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் இப்படி பேசுகிறது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தைரியம் எப்படி கொடுத்தாங்க? உடனடியாக நீதித்துறையின் மீது இன்னும் இந்திய மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் உடனே இது தவறு அப்படின்னு அவருடைய எக்ஸ் பக்கத்தில் போடுறார். அதனால் இந்த உண்மை வெளியில் வந்தது. ஒரு நீதிபதி பகிரங்கமாக, ஏன்னா ஒரு நீதிபதி இப்போ சேகர் பேசுகிறதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா என்னங்க ஒரு நீதிபதியை பற்றி இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு கூட வெளியில் நிறைய பேர் குரல் எழுப்புவாங்க. கண்டித்தது இன்னொரு உச்சநீதிமன்ற நீதியரசர். அது வரைக்கும் சந்தோஷம். என்ன நடந்தது? தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி இந்தியா இந்து நாடு அப்படின்னு நம்ம சொல்லலை. மோடி, அமித்ஷா, பட்னாவிஸ், ஆர்எஸ்எஸ், மோகன் பகவத்தெல்லாம் எப்பயோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றாக இருந்தால் நன்றாக இருப்போம். உருவத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த எலெக்ஷன் 80%க்கும் 20%க்குமான நடக்கக்கூடிய தேர்தல். மிருகங்களை அடித்து சாப்பிட்றாங்களே, தெய்வமாக கருதக்கூடிய பசுக்களையெல்லாம் சாப்பிடக்கூடியவர்களை நம் மனிதர்களாக கருதலாமா அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்கள் மீது கணைகளை வீசிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ கூட அஸ்ஸாம் முதலமைச்சர் பொது இடத்துல எங்கேயுமே நீங்கள் மாட்டிறைச்சி உண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றார். ஆனால் உலகத்திலேயே அதிகமாக மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு இந்தியா தான். அதில் நிறையா பணம் பிஜேபிக்காரங்க வாங்குறாங்க. உண்டா இல்லையா? நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறதே பிஜேபி தான். அப்போ இந்த நீதியரசருக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது? அவர் பேசியது என்ன? அவர் சொல்கிறாரு விஹெச்பி மீட்டிங்கில், இஸ்லாமியர்கள் நாங்கள் இந்துக்கள் தங்களுடைய பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அன்பு, பாசம், நேசம் எல்லாம் கற்றுக் கொடுப்போம். இஸ்லாமியர்கள் அவங்க பசங்களுக்கு என்னென்னா பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், ஆடு வெட்டுறது, குர்பானி கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் சின்ன பசங்க பார்க்கும்போது மிருகங்கள் மேலே பாசம் இருக்காது, ஒரு வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறார். ஐயா அப்துல் கலாம், நீங்கள் கொண்டாடும் அப்துல் கலாம் எந்த கம்யூனிட்டி? நம்ம கம்யூனிட்டி பற்றி பேசல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட பல மேதைகள், பல அறிவாளிகள், இல்லை ஒன்றுமே தெரியாதவங்களும் முடிச்சுக்கோங்க, பல பேர் இஸ்லாமியர்கள். ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் ஆர்எஸ்எஸ். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது சவார்கரா, இஸ்லாமியர்கள் இருக்கார் ஒருத்தரா. சுதந்திர போராட்டத்திலாகட்டும், நாட்டினுடைய இறையாண்மையிலாகட்டும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இங்கே நம்மளுடைய தோழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அவர்களை தொடர்ந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துவது சாதாரண மனிதர் பண்ணாலே அஃபென்ஸு. ஒரு நீதியரசர் இப்படி பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம்? இதற்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? இந்த மாதிரி இந்திய இறையாண்மை இது பேசினா நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு இங்கே இருக்க அவருடைய ஆளுநர் சொல்கிறாரு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தீவிரவாத அமைப்புலாம் சொல்கிறீங்கல்ல, இப்போ இந்த நீதியரசர் பேசுகிறது என்ன? இந்தியா இறையாண்மைக்கு சவால் விடுறாருங்க. அவர் ஒரு நீதியரசராக இருந்துக்கிட்டு எப்படி சார் இதை பேசலாம்? இன்னொரு நீதியரசர் இதை கண்டிக்கிறாரு, உச்சநீதிமன்ற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. யார் கொடுத்த தைரியம்? விஹெச்பி கூட்டத்தில் எப்படி போய் போனீங்க? விஹெச்பி இயக்கம் என்ன இயக்கம் அது? ஒரிசாவில் பாதிரியார் எரிச்சது யார்? கோத்ராவில் நடந்த பிரச்சனை என்ன? சொல்லிக்கிட்டே போகலாம். நாட்டில் மதக்கலவரம்னு ஆரம்பிங்க. மதக்கலவரத்தில் பிஜேபி இல்லாமல் ஏதாவது ஒரு மதக்கலவரத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். மோடி வந்ததுக்கு பிறகு இன்னும் அதிகமாகுது. ஏற்கனவே இருக்கும்போதும் பண்ணீங்க, இப்போயும் பண்ணுறீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர் சொல்கிற இன்னொரு விஷயம், இஸ்லாமியர்கள் நிறையா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, பெண்களை மதிக்கவில்லை. ஆமாம், நீங்கள் தான் பெண்களை மதிக்கிறது நம்ம பார்த்துருக்கோமே.
பில்கிஸ் பானு வழக்கில் வெளியில் வந்த ஒரு 4 உயர் ஜாதியினரை எல்லாம் இதெல்லாம் போட்டு இந்த கற்பூரெல்லாம் காட்டி வரவேற்று பிராமணர்கள் தப்பு பண்ணால் ஒத்துக்கணும்னு சொன்னவங்க தான் நீங்கள். இன்னும் குறிப்பாக உயர் ஜாதி பெண்களையே நீங்கள் எப்படி நடத்துனீங்க? கடந்த காலத்தில் பெண்களுக்கு எதிராக நீங்கள் பண்ண அடக்குமுறையால் தானங்க ஐயா பெரியாரில் வெகுண்டு எழுந்தார். கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் உங்கள் இதில் இருக்கக்கூடிய உயர் ஜாதி பெண்களையும் நீங்கள் எந்த மாதிரி நடத்துனீங்க? பெண்களே முதல்ல நீங்கள் எந்த மாதிரி நடத்துனீங்க? சனாதனம்ங்கிற பேரில் இதெல்லாம் பேசுனா பெரிய சப்ஜெக்ட். அது இல்லைன்னு இவங்க மறுப்பாங்க. இன்றளவும் பெண்களை இப்படி தான் நினைக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி அவங்க என்ன கோபம், உயர் ஜாதியினருக்கு என்ன கோபம்? தாங்கள் ஆண்டாண்டு காலமாக அடக்கி வைத்திருந்தவர்கள்லாம் வெளியில் வந்து விட்டார்களே. சக மனிதனை வந்து நேசிக்கணும் தாங்க இயற்கையிலேயே ஒரு சாதாரண மனிதனுடைய அவனுடைய துக்கம் சந்தோஷம். உங்களுக்கும் அவருக்கும் எந்த விதத்தில் வேறுபட்டவன். நம்ம இதை பேசலாம், நிறைய பேசலாங்க. பிறப்பால் அம்பேத்கர் ஆரம்பித்து நிறைய இஷ்யூ பேசலாம். இந்த இஷ்யூ விட்டுருவோம். இந்த இஷ்யூவில் இவ்வளவு தைரியமாக அவர் பேசுகிறார் அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அப்போ ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசர் நீங்கள் வந்து எல்லாம் டக்குன்னு வந்து அவங்கள வந்து தலாக் சொல்லிடுறீங்க. 4 பெண்கள் யார் அப்படி 4-5 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்? நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ என்ன சொல்ல வராரு? இதற்குத்தான் நாங்கள் சொல்கிறோம் பொது சிவில் சட்டம் வேண்டும். அதாவது இந்தியா முழுக்க யாரும் கறிமீன் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நடக்கிற காரியமானு கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்தியா முழுக்க இன்னைக்கு யார் பெரும்பான்மையாக நம்ம வந்து கறி சாப்பிட்றோம்? கவுச்சை சாப்பிட்றது நம்ம ஆளுங்க தான் நிறைய பேர் சாப்பிட்றோம். இது எப்படி நீங்கள் வந்து எல்லா ஒரு மதத்தினருக்கு மட்டும் குறைன்னு சொல்ல முடியுங்க? இப்போ கறி கடைக்கு போகிறீங்க, பாய் கடைக்கு போகிறீங்க, நிற்கிறவங்கலாம் வந்து இஸ்லாமியர்களா இல்லை வந்து இந்துக்களா இல்லை எல்லா கம்யூனிட்டியா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ எந்த மாதிரி ஒரு வன்மத்தை இவர் கக்குகிறார்? அப்போ நீதியரசராக இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும்? இன்னும் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பற்ற அப்படிங்கிற பேரை நீக்குங்க அப்படின்னு இப்போ ஒரு வழக்கு போடும்போது உச்சநீதிமன்றம் மதச்சார்பற்ற நீக்க முடியாது. இந்தியா மதச்சார்பற்ற நாடு தான், அனைவருக்குமான நாடு தான், ஒருவருக்கு மட்டும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு நீதியரசர் பேசுகிறாருன்னா நமக்கு இன்னொன்று தான் ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி தான் ராகுல் காந்தியுடைய பதவி பறிப்பு வழக்கில் கரெக்டாக 2 வருஷம் கொடுத்து தகுதி இழப்பு பண்ணுறாங்க. அந்த நீதிபதிக்கு உயர் பதவிக்கு அப்ளை போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. உச்சநீதிமன்றம் போய் அதை எல்லாம் பண்ண முடியாதுன்னு தடுக்குது. ஒவ்வொரு அப்புறம் இன்னொன்று, குஜராத் நீதிமன்றங்களில் என்ன நடக்கிறதுன்னு இதே உச்சநீதிமன்றம் கேட்டுச்சா இல்லையா? என்னங்க நடத்திட்டு இருக்கீங்க? அதே மாதிரி அலகாபாத் கரெக்டாக நீங்கள் பாருங்கள், பிஜேபிக்காரங்க வந்து கேஸ் போடுறதா இருந்தால் ஐயா ராகுல் காந்தி கர்நாடகத்தில் பேசுகிறதுக்கு குஜராத்தில் கேஸ் போடுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பில்கிஸ் பானு விஷயத்தில் வந்து வரக்கூடியவர்களுக்கு மாலையெல்லாம் அறிவிச்சு இவர்கள் பெரிய உத்தமர்கள் அப்படின்னு போட்டுனதும் இதே பிஜேபி தான், இதே ஆர்எஸ்எஸ் தான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தப்பு பண்ண மாட்டாங்க. கடந்த காலங்களில் பிராமணர்களை பற்றி பல என்ன முதல் குழந்தை யாராக இருக்கணும், நிறைய விஷயம் பேசுனா ரொம்ப விரசமாக இருக்கும்னு யோசிக்கிறோம். இப்படி ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கடந்து இப்போ தான் ஓரளவுக்கு படித்து மேலே வராங்க. அந்த ஒரு இதை உங்களால் தாங்க முடியல. இதானங்க ராகுல் காந்தி சொன்னார். மேலே வந்து நீதிமன்றங்களில் எவ்வளவு பிசி, எவ்வளவு பட்டியலின மக்கள் இருக்காங்க, எவ்வளோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரியில் எவ்வளோ பேர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானதாக இந்தியாங்கிற லெவலுக்கு, அதாவது இருக்கிறதே 2%. ஆனால் நீங்கள் பண்ணுற அடாவடி வந்து அவ்வளோ அடாவடி பண்ணிகிட்ருக்கீங்க. இந்தியா முழுக்க எல்லாரும். இன்னொன்றுங்க, பிராமணர்களுக்கு எதிராக என்ன இங்கே பிரச்சனை நடக்குது? ஆனால் இவங்க பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பாருங்கள். இவர் பேசக்கூடியவர்கள்லாம் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு ஒரு தைரியம். இதே வந்து ஒரு இஸ்லாமியர் பேசினா நாட்டை துண்டாடிக்கிறார் நம்ம சொல்கிறோமா இல்லையா? இஸ்லாமிய தீவிரவாதிக்கிறோம்ல. இப்போ இந்த பேச்செல்லாம் என்ன மாதிரி பேச்சு? இந்திய இறையாண்மைக்கு சவால் விடுற பேச்சுங்க. பொது சிவில் சட்டம்ங்கிறது இன்னும் நாடாளுமன்ற தாக்கலே ஆகல. அது வரைக்கும் அதுக்குள்ளே பொது சிவில் சட்டம் வேணும்னு ஒரு நீதியரசர் பேசுகிறாருன்னா இவர்கிட்ட வரக்கூடிய நீதி எப்படி ஒழுங்காக நீதி வழங்குவார்? வரக்கூடிய மக்கள் எப்படி அச்சமில்லாமல் வருவாங்க? இதை கேட்குற ஒரு இஸ்லாமியர் அந்த கோர்ட்டுக்கு வழக்கை கொண்டு போவாரா? பேரை கேட்ட உடனே எதிராக தானே தீர்ப்பளிப்பாருன்னு நினப்பு வருமா வராதா? அந்த சந்தேகம் வருமா வராதா? நீங்கள் வெளியில் பொது வெளியில் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. பொது வழியில் நீதியரசர்கள் இப்படி பேசலாமா? தாழ்மையாக நம்ம கேட்டுக்கிறோம். இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதியரசர் கண்டிக்கிறாருன்னா அவருக்கு மனசாட்சி இருக்குது, அவர் தெளிவாக பார்க்குறாரு. கடந்த காலங்களில் ஒரு கடவுளுக்கு முன்னாடி போய் உட்காந்து நான் ராபர் மசூதி பிரச்சனையை பற்றி நான் வந்து கருத்து கேட்டு நான் வந்து தீர்ப்பு சொன்னேன் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்ற நீதியரசர் சொல்கிறாரு. மக்களுக்கு என்ன யோசிக்கிறோம்? இன்றைக்கி இந்தியா வந்து ஜனநாயக நாடு, நீதித்துறையின் மேல் நம்பிக்கை இருக்குது. எலக்ட்ரோல் பாண்டு வருது, எலக்ட்ரோல் பாண்டு தப்பு, பிஜேபி தப்பு பண்ணிடுச்சு, நிறையா பணம் வாங்கிடுச்சு, ரைட்டுங்க. அப்புறங்க அவ்வளோதாங்க இல்லைங்க, அப்புறங்க அவ்வளோதான். என்னங்க இது தீர்வே இல்லை. அதேமாரி வந்து பாபர் மசூதி இடிக்கிற விஷயத்தில் யார் அந்த தீர்ப்பு எழுதினாங்கிறதே இல்லை.
பெரும்பான்மைய மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லிட்டோம். அது எப்படி இப்போ தீர்ப்பு சொல்லுவீங்க? இந்தியாவில் வந்து இன்னும் அந்த கருப்பு நாள் டிசம்பர் 6 கொண்டாடிட்டு இருக்கோமே, அது எப்படி பெரும்பான்மையான மக்களின் எண்ணம் படி இருந்தால் தீர்ப்பு சொல்லலாம்? அப்போ ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு வாலிபர் அடிச்சிட்டாங்க, பெரும்பான்மையான மக்களின் எண்ணம் அதுன்னு விட்டுருவீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகுமா? சட்டம் ஆகாது தம்பின்னு தானே பாடினோம். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி இவ்வளோ வெளிப்படையாக அவர் பேசுகிறாரு? இவருக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? நல்ல வேளை உச்சநீதிமன்ற நீதியரசர் வந்து இப்போ எக்ஸ்பதிவில் போட்டிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பேசினவர் நம்ம ஏன்னா அந்த இதையும் பேசிடணும். அவர் வந்து முஸ்லீம்களை எந்த அளவுக்கு அவமானம், அதாவது என்னென்னா விஸ்வ இந்து நிகழ்ச்சியில் போய் பிறப்பதிலிருந்து இந்துக்கள் வந்து கருணை மிக்கவர்கள் அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. இதை யார் எதுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பக்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய நம்ம சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர் தான் வந்து இல்லை இது தப்புங்க, இது பிஹெச்பி நிகழ்ச்சியில் ஒரு நீதிபதி பங்கேற்பதற்காக இந்த அளவுக்கு அதாவது விமர்சனம் செய்து இதை பங்கேற்றிருக்க கூடாது என்று அவர் சொன்னார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் அவர் தான் சொல்லியிருக்காரு, ஒரு விஹெச்பி நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இந்திரா ஜெய்சிங் உண்மையிலே பாராட்டுறோம். ஏன்னா அது பேர் நம்ம வந்து சொல்லணுங்கிறதுனால சொல்கிறோம். நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்து படிக்கிறதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து இந்திய இறையாண்மைக்கு பாதிக்குமா இல்லையா? நடுநிலையான நீங்களே சிந்திங்க. நம்ம சாதாரணமாக வந்து மற்ற விஷயம்லாம் நிறைய பேசுகிறோம், விஜய், ஸ்டாலின் இவங்களாவது பரவாயில்லைங்க. இது வந்து ரொம்ப அதாவது எங்கே இந்த ஜனநாயகத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இதோடைய வீரியம் தெரியாதுங்க. ஒரு இஸ்லாமியராக இருந்து கிறிஸ்துவர்களாக இருந்து இந்த மேட்டர் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். அவர்கள் சிறுபான்மையினர்கள் ஒரே காரணத்துக்காக பெரும்பான்மையினர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அடக்கிட்டு தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா என்ன இது சுதந்திர நாடுன்னு அவங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? உடனே சாம்பலில் போயிட்டு உள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷத்தோடு அவங்களுடைய மசூதிக்குள்ள நுழையும் போது அங்கே இருக்கவங்களுக்கு கோவம் வந்து கல் விட்டு எறிஞ்சான்னா ஐயோ வன்முறையாளர்னு சொல்லி அவனை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா இது எப்படி கலவர பூமியாக ஆகுமா இல்லையா? அறிவார்ந்த இந்திய மக்கள் இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. தமிழ்நாடு தெளிவாக இருக்கும். வட இந்தியாவில் இப்போ இந்துத்துவாவை மிக பரபரப்பாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது எதிர்த்து பேச வேண்டிய இந்தியா கூட்டணி கட்சிகளே பிளவுபட்டிருக்குது. மம்தா பானர்ஜி தலைவராகிறாங்களா, அவர் தலைவராகலாம், இவர் தலைவராகலாங்கிறது இதற்கு ஒரே ஒரு தீர்வு தேர்தல் மட்டும்தான். ஆனால் தேர்தலும் நீங்கள் சொல்லுவீங்களே தேர்தல் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது எப்போங்க மாறும்ட்டு. ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்பிக்கை தளர விட வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.